புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இந்த வாழ்க்கையில சில விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்னா, சரி அந்த கையை தான் இறக்க அப்படின்ற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனா இப்படி இருந்தா சார் அது எப்படின்னா, இப்போ எலெக்ஷன்ல ஓட்டு கேட்டு போனா என்ன பண்றாங்க, சாயங்காலம் இப்படி ஏதாவது வெஹிக்கிள்ல ஏறி போறாங்கன்னா இப்படி வச்ச கை தான், அது ஒரு நிமிஷம் கூட இறக்கிறாரா, எவனா கையை இறக்கிறத பாத்திர போறான் அப்படின்னு சொல்லி இப்படியே போயிட்டு இருப்பாங்க எலெக்ஷன் கேம்பெயின்காக. சோ அந்த மாதிரி இது என்ன ஆயிடுதுன்னா, நம்பிக்கை அதானே எல்லாம் அந்த மாதிரி இந்த யூடியூப்ல நான் இருக்க மாட்டேன் இனிமே அப்படின்ற மாதிரி யூடியூப்ல என்ன பண்றான், ஹைப்னு ஒண்ணு கொண்டாந்து வச்சிருக்கான். அது என்னது, இப்ப எல்லா வீடியோலயும் கீழே நீங்க போனீங்கன்னா, யார் சேனல் நீங்க போனாலுமே கீழே கமெண்ட் காட்டும். கமெண்ட் நீங்க ஸ்வைப் பண்ணீங்கன்னா முன்ன லைவ் சாட்ஸ் இருக்கும். பிரீமியர் பண்ண வீடியோஸ்ல லைவ் சாட்ஸ்னு வரும். அந்த லைவ் சாட்ஸ் வந்து பிரீமியர் ஆன வீடியோ, லைவ் ஆன வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க பார்க்க முடியும். அப்போ எப்படி நடந்ததோ அந்த 40 நிமிஷம் பிளே ஆகும்போது 40 நிமிஷமா எப்படிலாம் கமெண்ட்ஸ் போச்சோ அந்த கமெண்ட் எல்லாம் நீங்க பார்க்கலாம். சரியா? இப்ப என்ன ஆகுதுன்னா, ஸ்வைப் பண்ணாலே ஹைப்னு ஒண்ணு வருது. அந்த ஹைப் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா, நீங்க போட்டிருக்க வீடியோவை பீயிங் ஃபேவரட் கிரியேட்டர் அண்ட் குட்வில் எல்லா மக்களும் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஏய் நீயா எவ்வளவு நல்லவன், நீ இந்த வச்சுக்க இந்த வீடியோ நல்ல விஷயமா அதுக்கு நான் வந்து வரேன், அதை நம்ம பேசுவோம். இப்போ உள்ள கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் நான் வந்து அடுத்து வரக்கூடிய நாட்கள்லையும் பேசணும், இல்லை இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் நான் வந்து பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா, நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்களா? சொல்லுவாங்க, சொல்லணும் இல்லையா? இனிமே அதுதானே நடக்கும். அதுதான் நான் சொல்ல வந்தேன். இது வரைக்கும் யாரும் சொல்லல, முறையா நான் சொல்றேன். இனிமே வரக்கூடிய சேனல்கள்ல இனிமே இதுவும் வரும். பாப்பப் ஒன்று வரும், பாத்திருக்கீங்களா இல்லையா? சப்ஸ்கிரைப் பட்டன் போட்டு பெல் அடிக்கும்போது சத்தம் வரும். இனிமே வந்து ஹைப் அப்படின்னு சவுண்ட் ஒன்று வரும். இனிமே வந்து ஹைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி வரும். இல்ல உண்மைதான். இல்ல இது நான் வந்து ஆக்சுவலா அந்த அளவுக்கு தீவிரமா எடுத்துட்டு போக மாட்டாங்கன்னு நினைச்சேன். எடுத்துட்டு போக மாட்டாங்களா? இல்ல எடுத்துட்டு போறதுக்காகவே யூடியூப் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ இருக்கிறதுலயே பயங்கர ட்ரெண்டிங்கான ஒரு வீடியோ போடணும் அப்படின்றதுக்காகவே என்ன ஆயிடுச்சுன்னா, வெக்கத்தை விட்டு நிறைய வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் ட்ரெண்ட் ஆக முடியும். சரியா? அப்ப என்ன ஆயிடுது, அந்த மாதிரி போட்டு ட்ரெண்ட் ஆகலாம் நினைச்சவங்களுக்கு ஆப் அடிக்கிற மாதிரி இது என்ன ஆயிடுச்சு, இது எந்த ஆஸ்பெக்ட்லனாலும் நம்ம எடுக்கலாம். நம்ம வீடியோக்கு கீழே சைட்ல என்ன ஆகும்னா, இந்தியாலேயே நீங்க எத்தனாவது ரேங்க்ல இருக்குன்னு ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்டிங் அப்படின்னு வரும். #8 ட்ரெண்டிங் இன் இந்தியா அப்படின்னு வரும். ஸோ அப்போ இப்போ என்ன ஆயிடுது, நீங்க போட்டது நார்மலான கண்டென்ட்டா இருந்தாலும் உங்களை வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, பிளஸ் நீங்க போட்ட கண்டென்ட் நல்லா இருக்குன்ற பட்சத்துல இப்போ ஹைப் அழுத்திக்கிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன். வந்து பாக்குற எல்லாரும் ஹைப் அழுத்துனாங்கன்னா இந்தியாலே பெஸ்ட், அதாவது மோஸ்ட் வாட்ச்டு இல்லாட்டி ஹைப்டு கண்டென்ட்டா மாறலாம். இது எப்படி இருக்குன்னா, ட்விட்டர் ஹேஷ்டாக் மாதிரி இருக்கு. ட்விட்டர்ல ஹேஷ்டாக் போட்டு 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 இப்போ ஒரு ஹேஷ்டாக் நம்ம ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறோம், இமானுவேல் அண்ட் சிவா அப்படின்னு போடுறோம்னா, இமானுவேல் அண்ட் சிவான்னு ஊருக்குள்ள இருக்கிற எல்லாரும் போட்டு ஒரு 1,00,000 பேர்லாம் போட்டாங்கன்னா ட்ரெண்ட் ஆயிடும். இந்தியாலேயே ட்ரெண்டிங் ஹேஷ்டாக் என்னன்னு போய் பார்த்தா நம்ம பேர் இருக்கும். அந்த மாதிரி இப்போ என்ன ஆயிடுதுன்னா, மக்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் வந்து சைட்ல போயிட்டு ஹைப் அழுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம வீடியோ இன்னொரு ஆப்ஷன் வேற வச்சிருக்காங்க. ஹைப் வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் தான் ஒரு சிங்கிள் வியூவர்ஸால ஃப்ரீயா வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம்னாக்கா அந்த வியூவர் வந்து பே பண்ணணும். ரொம்ப அவசியம். இதெல்லாம் வந்து நான் வந்து படிச்சேன் நேத்து. அந்த ஹைப் எங்க பார்த்தேன்னா, என்னென்ன ஜோக்லாம் நடந்துச்சுன்னு சொல்றேன். நானே என் வீடியோ வைப் பண்ண முடியுமா அப்படின்னா, உன் வீடியோ நீலாம் பண்ண முடியாது. ஒன்றும் இல்லைங்க, இப்போ சில பேர் பண்றாங்க இல்லையா, வியூஸ் வேணுமா 10,000 வியூஸா, இந்தாப்பா இந்தா எவ்வளோ ஃபோன் பண்ணி இந்தாப்பா ஒரு அமௌண்ட்டை போட்டால் வருது இல்லை. இனிமே ஹைப்புக்கு அதான் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருமா? இல்ல இது மானிட்டைஸ் தான். இது வந்து எப்படின்னா, மானிட்டைசேஷனுக்கு ஒரு வழி. எனக்கு மானிட்டைசேஷன் இல்ல, யூடியூபோட மானிட்டைசேஷனுக்கு அவனுக்கு ஒரு வழி பண்ணிக்கலாம் ப்ரோ. இப்போ எப்படின்னா, நிறைய பேர் வந்து நெகட்டிவா ட்ரெண்ட் ஆனாங்க. ஆமா, இப்போ நெகட்டிவா நிறைய பேர் ஓட்ட பாத்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து ஒரு பப்ளிசிட்டியா அவங்களுக்கு நிறைய பப்ளிசிட்டி கிடைச்சி, அதுக்கப்புறம் மீடியாஸ்க்கு ஏதாவது அதுக்குன்னு சேனல்ஸ் இருக்கு. அவங்க வந்து இந்த மாதிரி வந்து நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ அவங்களுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. யாராவது ஒருத்தவங்க ட்ரெண்ட் ஆனாங்கனாக்கா அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு பேட்டின்னு ஒன்று எடுப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன பேசுறோன்னு தெரியாம அதுலயும் பேசுவாங்க. அதையும் ஷார்ட் வீடியோவா எடுத்து அவங்க சேனல்லே போட்டு, அது அவங்களுடைய எப்படி சொல்றது, பினாமி சேனல்னு இருக்கு. ஒரு குட்டி குட்டி சேனல், ஒரு 4-5 சேனல் வச்சிருப்பாங்க. அதுக்கும் கொடுத்து அதையும் ட்ரெண்ட் பண்ணி இந்த மாதிரியான வேலைகள் லீலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இப்படி ஒருத்தர் இருந்தாருன்னே மறந்துட்டோம். ஆனா ஒரு வைரலான ஒரு டாபிக்கை தொட்டு நெகட்டிவ் பப்ளிசிட்டி வழியாவது ரீச் ஆயிடுவாங்க. ஆமா, அப்படிலாம் இருந்தது. இப்போ என்னன்னாக்கா, மக்களுக்கு வந்து பிடிச்சவங்களும் ரீச் ஆனாங்க, பிடிக்காதவங்களும் ரீச் ஆனாங்க. இப்போ அதுக்காக தான் அதை வச்சிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் கிரியேட்டர் அவர் ஏதாவது நன்மை செய்யற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஹைப்பை வந்து அழுத்துங்கன்னு. ஆனா இதுல ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வியூவர்ஸ் வந்து காசு கொடுத்து தான் அதை ஹைப் பண்ணணும் அப்படிங்கும் போது அவங்க அதை பண்ணுவாங்களாங்கிறது ஒரு கேள்வி. ஐங்கரன் மியூசிக்ல வருமானு பார்த்தேன். 2 நீ ஒன்னத்தோடு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. சரி, டிஃபால்ட்டா கூகுளே வந்து கொஞ்சம் ஹைப் கொடுத்துக்குமாம்ல பாயிண்ட்.
அதையும் பார்த்தேன். அப்படியா? ஆமா, உங்க சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை வச்சு முதல்ல டிஃபால்ட்டா உங்களுக்கு ஒரு ஹைப் ஒன்று கொடுத்துக்குமா. ஆ. அதுவே வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் ஹைப்பை கொடுத்துருமா. அதுக்கப்புறம் உங்களோட வியூவர்ஸ் வந்து அந்த ஹைப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ கூகுள் எனக்கு கொஞ்சம் நல்லா இப்போ கொடுற என்னது நத்திங் சேனலுக்குலாம் ஹைப் கிடையாதா? ஏங்க எவ்வளோ பெரிய சேனலு நத்திங் சேனல், அதுக்கு ஹைப் இல்லாமல் இருக்கு. யோ கூகுள் என்ன நடக்குதுங்க? எனக்கு தெரிஞ்சு கிரியேட்டர்ஸ் எல்லாம் போடுறதோட அதிக வீடியோ போடுற ஒரே சிஇஓ அவருக்கு ஹைப் கொடுக்காம அப்படி இருக்கு. ஹைப்லேயே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பிராண்ட் அது, அதுக்கு ஹைப்பை மிஸ் பண்ணி. அதனால தான் கூகுள் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஹைப்புக்கே ஹைப் கொடுக்கணும். இவனுக்கு வச்சா இவனுக்கு வந்து எலக்ட்ரிக் ஷாக் வைப்பாங்களா ஒரு படத்துல பாத்துறீங்களா? ஆமா, அவனே இவன் வந்து விஞ்ஞானத்தோடய விளையாடுறான் அந்த மாதிரிலாம் வந்து இவருக்கு ஏதோ ஒரு படம் வச்சுங்க. சிம்மா சிம்மா அதான் அந்த பில்டப்பை சொல்றேன். அப்படியே ஷாக் வைப்பாங்க. இவனுக்கு ஷாக் வச்சாக்கா கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்குங்கிற மாதிரி, டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வெட்டிக்கிற மாதிரி இவருக்கு ஹைப் நம்ம வச்சோம்னாக்கா ஹைப்புக்கே ஹைப் வச்ச மாதிரின்னு சொல்லி கூகுள் வந்து அவருக்கு எடுத்து விட்டுருப்பாங்க. வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரே எப்படி இருந்தாலும் ஹைப் கொடுத்துப்பாரு அவரோட ப்ராடக்ட்டுக்கு. ஸோ அவரை பற்றி பேசுறது ஒரு தனி டாப்பிக்கு. பட் இப்போ இந்த ஹைப் பட்டன் இருக்கு இல்லையா, இதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, இந்த கூகுள் ப்ளஸ்ன்னு ஒரு பட்டன், கூகுள் ஒன்னா கூகுள் ப்ளஸ்ன்னு ஒரு பட்டனு ஒரு 2000 கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி சுற்றிட்டு கிடந்தது. இப்போ உங்களுக்கு பிடிச்ச வெப்சைட்லாம் இருந்ததுன்னு வச்சிங்களேன், அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா அந்த கூகுள் ப்ளஸ் பட்டனை பிடிச்சி அழுத்தி விட்டுடலாம், பேஜிக்கலாம். இருந்தது, நிஜமாலே இருந்தது. நீங்க வேணா போட்டு பாருங்க, கூகுள் பிளஸ் பட்டன் இருக்கான்னு பாருங்க. எதுல கூகுள் பிளஸ்ன்னு போட்டு போடுங்களேன். யூடியூப் எதுலயோ ஒன்றதுல போட்டு சர்ச் பண்ணுங்க, இல்லை ஏஐ கிட்ட கேளுங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் கூகுள் பிளஸ் அண்ட் ஐபோன்னாலும் கேளுங்க. கூகுள் பிளஸ் அது இப்போ கிடையாதுல்ல. இப்போ இந்த கூகுள் பிளஸ் இருக்கா இல்லையா, இது சோஷியல் நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம். சோஷியல் நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்மா இருக்கா? பட் அல்டிமேட்லி ஃபெயில்ட் அண்ட் ஷட் டவுன் அட் 29. இல்ல கூகுள் பிளஸ் நான் பாத்திருக்கேன் ப்ரோ. இந்த ஐகானை பார்த்ததுமே ஞாபகம் வந்துருச்சு, அழுத்தி விடலாம். ஆமா, வெப் பேஜ்லலாம் வச்சிருவோம் கூகுள் பிளஸ் பட்டனை. அதை நீங்க வந்து யாராவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த பேஜ் டக்குன்னு அழுத்துனீங்கன்னாக்கா உங்க ஐடியில் அது போய் ஷேர் ஆகும். ஆனால் அந்த கூகுள் பிளஸோட ரேங்கிங்கே வைப்பாங்க, கன்சிடர் பண்ணுவாங்க சர்ச் இன்ஜினில் காட்டும் போதுன்னு அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க கூகுள். பட் என்னன்னாக்கா அதோட கதையை வந்து முடிச்சு விட்டாங்க. எனக்கு ஆனால் ஒன்றும் புரிஞ்சிருச்சு ப்ரோ. கூகுள் அவனுக்கே தெரியாம அவனோட நல்ல கர்மான்னு சொல்லுவோம்ல, நம்ம தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா பண்ண புண்ணியம்டா, ஒரு 10,000 பேரை காப்பாற்றி விட்டுருக்கலாம் ஏதோ அவங்களுக்கே தெரியாம. அந்த மாதிரி பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் இந்த யூடியூப். இது மட்டும் இன்னி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்க காரணமே அதுதான். ஏன்னா இப்போ யூடியூப்க்கு ஆல்டர்னேட்டிவா நான் ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் யோசிச்சாலும் இதுல இப்போ ஒர்க் ஆகுது, ஒரு கைண்ட் ஆஃப் அல்காரிதம் ஒர்க் ஆகுது, ஒரு கைண்ட் ஆஃப் மெக்கானிசம் இருக்கு. அந்த மெக்கானிசம் வேற எங்கேயுமே என்னால தேடி கண்டுபிடிக்க முடியல. இப்போ நான் இதுல போடுற மாதிரி கண்டென்ட் வந்து நான் ட்விட்டர்ல போடலான்னு யோசிக்கிறேன்னு வைங்களேன். இதுல நான் போட்டுட்டு இருக்க எல்லா வீடியோவையும் அப்படியே நான் ட்விட்டர்லயும் மெயின்டைன் பண்ணலான்னு பார்த்தேன்னா இந்த சர்ச் அல்காரிதம் அங்க ஜீரோ ஒர்க்கே ஆகாது. இப்போ நான் இங்க வந்து 3 வருஷம் முன்னாடி நான் பிக்சல் 3க்கு ஒரு வீடியோ போட்டு இருந்திருப்பேன். இந்த பிக்சல் 3 வீடியோவும் 3 வருஷம் முன்னாடி தான் அப்போ ட்விட்டர்லயும் போட்டிருப்பேன். ட்விட்டர்ல எல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சிவபரணி பிக்சல் 3 போட்டாலும் விளங்காது, அது வர வாய்ப்பே இல்லை. அது இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா, என்னோட ஃபேஸ்புக் ஐடி வேற, என்னோட யூடியூப் ஐடி வேற. ஆனா என்னோட ஃபேஸ்புக் ஐடியை எடுத்து யூடியூப்ல சர்ச் பண்ணா என்னோட சேனலை தான் அது காட்டுது. அப்ப அதுக்கு இவங்க வந்து தெரிஞ்சிருக்குது. அது எப்படி கண்டுபிடிச்சது, இந்த மூஞ்சி இவன் தான் இவன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு. சிம்பிளான விஷயம் ப்ரோ, நீங்க சொன்னது கரெக்டான பாயிண்ட். ஏன்னா கூகுளோட அல்காரிதம் வந்து கொஞ்சம் எப்பயுமே அட்வான்ஸ்டு தான். அந்த விதத்துல அவனை பாராட்டியே ஆகணும். ஒன்றும் இல்லை ப்ரோ, சும்மா சர்ச்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், குவாலிஸ் அப்படின்னு டைப் பண்ணேன்னு வைங்களேன், என்னோட மொத்த கூகுள் போட்டோஸ் அப்லோட்ஸ்ல குவாலிஸ் ரிலேட்டட் டேட்டா என்ன இருக்கோ அதை காட்டணும். நம்ம அதை ஃபர்ஸ்ட் எப்படி நினைப்போம் அப்படின்னா, கூகுளே வந்து இந்த தடவை Android 16க்கு வந்து இந்த மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ்க்குலாம் டெமோ பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கூகுள் போட்டோஸ்ல போயிட்டு இனிமேல் என்ன பண்ணலாம்னா, ப்ரௌன் டாக் வித் ஒயிட் காலர்னு போட்டீங்கன்னா ஒயிட் காலரோட இருக்கிற ப்ரௌன் டாக் பிக்சரை கரெக்டாக எடுத்து காட்டும். அது 5 வருஷம் முன்னாடி இருந்தாலும் கூட காட்டும். உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கும் நீங்க அதை சர்ச் பண்ணீங்கன்னா காட்டும்னு சொன்னோம். நமக்கு எப்படி இருந்ததுன்னா பரவாயில்லரா பெரிய விஷயம்டா அப்படின்னு தோணுச்சு. இப்போ நான் சும்மா குவாலிஸும் கொடுத்தா இது என்ன பண்ணுது, எங்கேயாவது டெக்ஸ்ட் எழுதிருப்போம் தெரியுமா, குவாலிஸுக்கு பஞ்சர் செலவு அப்படின்னு. அதை நான் என்ன பண்றேன், அந்த பில்ல போட்டோ எடுக்கிறேன்னு வைங்க, அதெல்லாம் வருது. அதாவது ஒரு டெக்ஸ்ட் வந்து ஒரு இமேஜ்ல ஒரு டெக்ஸ்ட் வந்து குவாலிட்டின்றதா அந்த இமேஜ் எடுத்துன்னு வருது. அதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கணும், பட் அது எவ்வளவு ஃபாஸ்டா செய்து பாருங்க. அதுதான் இங்க பாருங்க ப்ரோ, ஃபேஸ் காட்டுது தெரியுமா, ஃபேஸ் கட் இங்க பாருங்க ப்ரோ. இது வந்து நான் என்ன கேக்குறேன், இங்க பாருங்க பின்னாடி இருக்கு, எப்பறா கண்டுபிடிக்கிற அப்படி இருக்கு, எப்பறா கண்டுபிடிக்கிற, இது பிளர்டா இருக்கு ஆனா கண்டுபிடிக்குதா. இங்க பாருங்க, இதுதான் சொன்னேன், அக்கவுண்ட் நோட்ல எங்க அப்பா எழுதிருக்காங்க, என்ன கையெழுத்து பாருங்க, இது வேற லெவலுங்க. இதை தூக்குது ப்ரோ. அது எனக்கு நான் ஏன்னா எல்லா இடத்துலையும் தேடுறேன் ஒன்று, எப்படி இதை கண்டுபிடிச்சது பார்த்தா இந்த இடத்துல இருக்க இந்த டெக்ஸ்ட் வச்சு கண்டுபிடிக்கிறது. இதை நம்மளுக்கே இதை எப்படா எனக்கு ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஹேண்ட் ரைட்டிங் மாறும். இதை கியூன்னு எப்படி எடுத்துக்கிட்டேன், எனக்கு அதுவே வந்து பெரிய ஷாக்காக இருந்தது இதை பார்த்ததுமே. அப்போ நம்மளோட ஃபோட்டோஸ் ஆப்குள்ள எந்த அளவுக்கு ரன் ஆகுதுன்னு பாருங்க.
இதுல வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பா அது பேர் இருக்குமே. எந்த இடத்துல ப்ரோ இருக்கு? இங்க இருக்கு பாருங்க ப்ரோ. ஆமா. எப்படி ப்ரோ? அதான் ப்ரோ, அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது இல்லையா? இன்டர்நெட்டில் அவங்க சர்ச் இன்ஜின் வந்த பிறகு அதுக்கப்புறம் அடுத்தடுத்தது என்ன அப்படிங்கிற மாதிரியே அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய விஷயங்களுக்கு ஆர்என்டி பண்ணி ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க வந்து உருவாக்கி வச்சிட்டாங்க. அட்வான்ஸ்டா தான் இருக்காங்க. பயங்கர அட்வான்ஸா இருக்காங்க. கூகுள் டீம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டுங்க. ஆக்சுவலா கொஞ்சம் ஒரு மாதிரியான டீம் மாதிரி ஃபீல் ஆகும். கொஞ்சம் லெத்தார்ஜிக்கா சோம்பேறி பை அப்படின்னு கூட தோணலாம். அவன் இன்னொன்னு நான் யோசிச்சிருக்கேன். இப்போ மத்தவங்க எல்லாம் வந்து ஆர்என்டி பண்ணி ஒரு சில விஷயங்கள் கொண்டு வந்துட்டு அவ்வளவு ஈஸியா அது ஃபெயில் ஆகாத மாதிரி இருக்கும். பட் கூகுள் கிட்ட மட்டும் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர்குட் வரும் செத்து போயிடும். இப்போ கூகுள் பிளஸ் நீங்க சொன்னீங்க செத்து போச்சு, பிளே மியூசிக்னு ஒன்று வந்து செத்து போச்சு. இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லலாம். ப்ரோ ஆர்குட் வந்து அவங்களோட இல்ல ப்ரோ, அவங்க அக்யூர் பண்ணாங்க. சரி ஏதோ இந்த மாதிரி நம்ம லிஸ்ட் எடுத்தோம்னா அவனுக்கு கீழே இருக்கிற எல்லாமே செத்து போன மாதிரி இருக்கும் ப்ரோ. அது ஏன்னு பார்த்தா இவன் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்றான். எல்லாரையும் தாண்டி தைரியமா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அழிக்கிறான். அதுல அவன் ஏதோ ஒரு டேட்டா ஆனா கலெக்ட் பண்ணிடுறான். இப்போ இந்த யூடியூப் மானிட்டைசேஷனை பத்தி நம்ம பேசியிருந்தோம்ல. ஆமா. இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீடியோல? மானிட்டைசேஷன் தான் கட் ஆகும், உங்களோட வீடியோ டவுன் ஆகாது அப்படிங்கறத தான் சொல்லியிருந்தோம். இப்போ அதுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, அதாவது கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து மானிட்டைஸே, அதாவது அதுக்கான அந்த எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இல்லைனாலும் நாங்க ஆட் போடுவோம்னு முதல்ல அவன் மாத்தனான். ஆமா மாத்தனான். மானிட்டைசேஷன் இல்லனாலும் உங்க வீடியோல நான் ஆட் போடுவேன். முன்னாடி எப்படினாக்கா நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம், நமக்கு அப்ளை பண்ணி கிடைச்ச பிறகு ஆட்ஸ் வரும். அப்பதான் வந்து நமக்கு அதுலக்கான ரெவன்யூ வந்து வரும், அவனுக்கு கமிஷன் போவோம். இப்ப அவன் வந்து மாத்தணுங்கிறத முன்னாடியே முடிவு பண்ணிட்டான். அதாவது எல்லா வீடியோலையும் நாங்க வந்து ஆட் போடுவோம். நீ வந்து ஒரு வீடியோ மட்டும் போட்டிருந்தாலும் சரி, 2 வீடியோ மட்டும் போட்டிருந்தாலும் சரி, இல்ல உன் சேனல்ல நீ 10 வருஷமா வீடியோ போடாம 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வீடியோ போட்டிருந்தாலும் சரி, நாங்க வந்து எல்லாத்துலயும் ஆட் போடுவோம் அப்படின்னு அவன் வந்து ஒரு முடிவு ஒன்று எடுத்துட்டான். இப்ப அவன் என்ன சொல்றான்னாக்கா, கண்டென்ட்லாம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தப்பா இருக்குது, அவங்களுக்குலாம் நாங்க வந்து ரெவன்யூவை டவுன் பண்ண போறோங்கிறான். புரியுதா இல்லையா? முன்னாடியே எல்லாருக்கும் ஆடு போடுவோம்னு சொல்லிட்டான். ஆமா. இப்ப அந்த ஆடு போட எல்லாருக்கும் ஆடு போட தான் போறான். ஆமா. ஆடு போட்ட ரெவன்யூ உனக்கு கிடையாதுடான்ட்டான் கொஞ்சம் பேருக்கு. சூப்பர். இது எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனம்! எப்பயோ யோசிச்சிருக்கான் அந்த பிளானை. அதாங்க சொல்றேன், நீங்க தானங்க சொன்னீங்க அவங்க அவ்வளோ திங்கிங்ல வந்து பயங்கரமா இருக்காங்கிற மாதிரி. உண்மைதான். அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. முன்னாடி இதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விதிமுறையை கொண்டு வந்துட்டு, இப்போ வந்து இவங்கெல்லாம் சரியில்லை, இவங்களுக்குலாம் ஆட் ரெவன்யூ கிடையாது, இவங்க வீடியோலாம் இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு வந்து ஆட் ரெவன்யூ மட்டும் தரமாட்டோம் அப்படிங்கிறது தான் கணக்கு. அப்போ ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்து என் பைக்குள்ளே போட்டுக்கிறேன்னு சொல்ல வரான். ஆனால் அதை அவன் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி வேற விதமாக ஒரு ஆர்என்டி பண்ணி வேற ஏதாவது புதுசாக உருவாக்குனா நல்லாயிருக்கும். அது பண்ண மாட்டான். அவனுக்கு ஒன்றில் ப்ரோ எப்பயும் சொல்லுவோம்ல, தங்க முட்டையிடுற வாத்து தான் வேணும். அதனால வந்து இதை அதாவது மணி மேக்கிங்கில் செம்ம பிரில்லியன்ட் ப்ரோ. அதை நம்மளால எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. இப்போ இங்கே மேட்ரு என்னன்னா, கால்பே பற்றி நம்ம ஒரு வீடியோவில் வந்து பேசுவோம். தலைவர் வந்து என்ன பண்ணி வச்சிருக்காரு, இந்த ஹைப்பு அப்படிங்கிற மேட்டர்ல அடிச்சு ஆள் இருக்கா ப்ரோ? இன்னை வரைக்கும் ஆள் இருக்கா? ஆளே கிடையாது. அவங்க வந்து ஃபோன்லேயே ஹைப் பட்டன் வைப்பாங்க. போன்லயே ஹைப் பட்டனா? அவர் வந்து வினோதமா ட்ரை பண்ணுவாரு. அடுத்தது ஆர்என்டி எல்லாம் பண்ணி, இங்க நீங்க ஹைப் பட்டன் இருக்கா, இதை நீங்க வந்து பிரஸ், யாராவது பிரஸ் பண்ணாங்கன்னாக்கா பின்னாடி சைடு லைட் எரியும் பாரு. பின்னாடி சைடு லைட் எரியும். ஆமா. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுங்க, அது உங்கள் வீடியோன்னு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டீங்கன்னாக்கா, ஒரு தடவை யாராவது அதை ஹைப் பண்ணும் போதும் உங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த லைட், ஒரு ரவுண்ட் லைட் வச்சிருக்காரு இல்லையா, எரிஞ்சிட்டு போகுது. அங்கே வந்து அப்படியே நெருப்பு பிளம்பு மாதிரி வரும். நான் ஆல்ரெடி ஒன்று சொன்னேன் ப்ரோ. இப்போ நம்ம வந்து இப்போ புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் பண்ணுறதா இருந்தா நம்ம யாருன்னே நிறைய பேருக்கு தெரியாது. நமக்கு நம்மள தெரிஞ்ச ஒரு சர்க்கிளா நம்ம நினைக்கிறவங்களே கம்மி தான். அவங்க வந்து நம்ம ஒரு பொருள் பண்றோம்னா எல்லாரும் எடுத்ததுமே வாங்கிடுவாங்களான்னா கிடையாது. யாருக்கெல்லாம் ஓரளவுக்கு நிஜமாவே அந்த ப்ராடக்ட் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க தான் முன் வரலாம். அதுலயும் ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும், நிஜமாவே நல்லா இருக்குமான்னு. ஸோ இவ்வளவு சேலஞ்சஸ்க்கு மத்தியில தான் நம்ம ப்ராடக்ட் பண்ணுவோம். அப்போ நானும் நீங்களும் சேர்ந்து இப்போ ஒரு விஷயம் பண்றோம்னா அதுல இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ப்ராடக்டோட பிரைஸும் அதிகமா இருக்கும். இதை ஒரு வீடியோல நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இந்த சேலஞ்ச் வந்து கண்டிப்பா கால்பேக்கு இருக்கு. ரீசன் என்னன்னா, 30,000 ரூபாய்க்குள்ள வந்து ஃபோன் விற்கும் போது என்ன ஆயிடுது, நத்திங்க்னு ஒரு இமேஜ் இருக்கிறனால 30,000 ரூபாய்க்குள்ள இருக்கிற ஃபோன் வந்து விற்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாயிடுது. அண்ட் யங்ஸ்டர்ஸ் வந்து முன் வந்துடுறாங்க. அதனால அந்த இடத்துல வந்து அவனுக்கு என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சிங்கான மூவ் எல்லாம் பண்ண முடியுது. பட் இதே நத்திங்கே நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம், 45,000க்கு ஃபோன் 2 கொண்டு வரும்போதே பேக்லாஷ் தான் ஆச்சு. ஃபோன் 2 ஒன்றும் அப்படியே வித்து இதுவெல்லாம் ஆகல. ஃபோன் 1 வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபோன் புதுசா வித்தியாசமான ஒரு லுக்கோட மார்க்கெட்ல என்ட்ரி கொடுக்குது. இதுவும் ஒரு ஆண்ட்ராய்டு டிவைஸ், பட் கஸ்டம் ஃபோர்க்டு ஆண்ட்ராய்டு மாதிரி நல்ல சூப்பரா பண்ணியிருக்கான்னு சொல்லி நிறைய பேர் உள்ள போறாங்க. ஏன்னா புது அனுபவம் ப்ரோ. ஏதோ புதுசா இப்ப நம்ம ஏரியால மால் திறந்தா என்ன ப்ரோ, மால்கே போனது இல்லையா நீ? ஆனா எல்லாரும் அந்த மால்குள்ள போவாங்க. என்னன்னு கேட்டா புதுசா கட்டியிருக்கானா, என்ன இருக்குன்னு பாக்கலாம். அதே எஸ்கலேட்டர் போகும்,
அதே நிறைய கடைகள் இருக்கும், இதேதான் இருக்க போகுது. ஆனா ஏதோ ஒரு புது வைப்புன்னு உள்ள போறாங்களா, அந்த மாதிரி போன் 1 வந்தாங்க. ஆனா போன் 2க்கு அதே மாதிரி கன்வெர்ட் ஆச்சுன்னா ஆகல. சோ இது ஒரு ஃபேக்ட் இருக்கு. அப்போ போன் 2க்கே அவ்வளவு பிரச்சனை 45,000க்கு இருக்கும்போது போன் 3 பண்ணணும் அப்படின்னும் போது இங்க என்ன சேலஞ்ச் வருதுன்னா, அப்போ 8 ஸ்னாப் டிராகன் ப்ராசரே பிரைஸ் கம்மி, முன்ன கம்மினா பிராக்டிகலி இன்னைக்கு இருக்கிற பிரைஸோட கம்மி. அப்ப அவனால போனை பண்ண முடிஞ்சது ஓரளவுக்கு. இன்னைக்கு நம்ம அதே போன் 2 மாதிரியான ஒரு போனை பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலே அவனுக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா 45,000க்கு பண்ண முடியாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 60,000 தொற்று பண்ணி வச்சுப்போம். 60,000 தொட்டாலே நீங்க யாரும் வாங்க மாட்டீங்களே. அப்ப என்ன ஆயிடுது இந்த இடத்துல? அதனாலதான் அவர் அதை மாதிரி பண்ணல. அதனால பண்ணல, அதனால பண்ண முடியல. நீங்க சொல்றீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் இருக்குல்ல, அதுல போன் விக்குது. ஆமா, அதுல இப்ப நத்திங் போன் 3A எல்லாம் வித்துட்டு இருக்கு. ஜெப்டோல நத்திங் 3A வந்து விக்குது. ஆமா, அதுக்கெல்லாம் அதிக ரேட்டிங் இருக்கு. மக்கள் அதை தான் ஆர்வமா விரும்பி வாங்குறாங்க. கரெக்ட் தான். 25,000 ரூபாய் உள்ள 7S Gen 3 7S Gen 3 இருக்கு. அந்த கேமராவும் 50 மெகா பிக்சல்னு சொல்றாங்க. 50 ஒரு 8 இருக்கு. ஆமா, அந்த UAயும் கொஞ்சம் யூனிக்கா இருக்கு. ஆமா, அப்ப மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 25,000 ரூபாய் உள்ள இருக்கும்போது அதை தான் கன்சிடர் பண்றாங்க. அதை கன்சிடர் பண்றாங்கன்னா அந்த இடத்துல ஏன் கன்சிடர் பண்றாங்க அப்படின்னா, மக்கள் எல்லாரும் எல்லாம் பண்ணல. இப்போ உங்க அம்மா அப்பாட்ட காமிச்சீங்கன்னா சிரிச்சுட்டு போயிருவாங்க. இல்ல வேற ஏதாவது வாங்கி கொடுத்துரு எனக்கு. இல்ல அவங்களுக்கு தெரியாது. அவங்க போனை பார்த்தாங்கனாலே வாங்க மாட்டாங்க. இப்போ உடனே போன் வேணும்னு வச்சுங்க, ஒரு 10 நிமிஷத்துல 20 நிமிஷத்துல எங்க கைக்கு போன் வரணும்னா அவங்க உடனே இந்த ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டோ இல்ல ஜெப்டோவோ பார்க்கும்போது அவங்களுக்கு இது வந்து ஈஸிலி அவைலபிளா இருக்கு. அதுல பார்க்கும்போது இந்த போன் வந்து கிளிக் பண்ணிடலாம். கரெக்ட். நானே இப்போ உள்ள போறேன், மிளகா வாங்க போறேன், அதுக்காக ஃபாரின் பெப்பர் அப்படின்னு போட்டுருந்தேன்னா வாங்க மாட்டேன். நான் வாங்க போனது மிளகா தான். நீ ஏதாவது என் தலையில கட்டினா அதெல்லாம் வாங்க முடியாதுன்னு தான் சொல்லுவேன். என்னோட கேவலமான மென்டாலிட்டி வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அதாவது குரூயலான மென்டாலிட்டி வந்து என்னோட வயசானவங்களுக்கு அதிகமா தான் இருக்கும். அவங்க நான் என்னத்துக்கு வந்தேனோ அதை மட்டும் நீ எனக்கு கொடு. அந்த எப்படின்னா வடிவேல் காமெடி தான். எக்ஸ்ட்ரா நம்பர் 1 எவன்டா போட சொன்னா, என் ஊர் நம்பர் மட்டும் தானே கேட்டேன், அதை போடு, அதுதான் மேட்டரா இருக்கும். அவங்க இந்த ஆப் பக்கமே வரப்போறது இல்லை, அது வேற விஷயம். அவங்க பசங்க தான் வாங்கி தரணும். அவங்க பசங்களே வாங்கி தரதா இருந்தாலும் எல்லார் வீட்டிலயுமே பசங்க வாங்கி கொடுக்கறது அப்படியே அக்செப்ட் பண்ற மாதிரியான மென்டாலிட்டியில எல்லா பேரண்ட்ஸும் இல்ல. சரியா? அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட நான் நத்திங் போன்லாம் காமிச்சேன்னா நிறைய பேர் சிரிச்சுட்டு போயிடுறாங்க. முதல்ல நீ வந்து கரெக்டா அந்த போனோட பேக் டோரை ஒட்டி எனக்கு தர சொல்லு, அது வேற கலந்து கிடக்கு போல அப்படின்னு சொல்லி எவ்வளவு இதெல்லாம் நான் சும்மா வேணும்னே வீம்புக்குலாம் பேசல ப்ரோ. நத்திங் போன் 3A Pro இங்க வீட்டுல இருக்கும்போது அது பக்கத்துல ஒரு ரியல்மி போன் இருக்கு. ரியல்மி போன்ல நார்மல் அப்படியே ஒரு மாதிரி மேட் பிளாக் கூட இல்லாம ஒரு மாதிரி கிரே கலர் பேக். அந்த ரியல்மி போனை காட்டுறேன், நத்திங் போன் 3A Pro காட்டுறேன். கை எல்லாருக்குமே அந்த ரியல்மி போன் மேலதான் போகுது. ஏன்னு கேட்டா இந்த போனுக்கு பேக் நீங்க கிழிச்சு டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டீங்களான்னு கேக்குறாங்க. எடுத்து நானே பிக்சல் 4 பண்ண தெரியுமா, பேக் டோரை பிரிச்சுட்டு அப்புறம் பிளேடு போட்டு சொரண்டி பெயிண்ட் எல்லாம் எடுத்துட்டு டிரான்ஸ்பரண்ட் அடிச்சு மாத்தணுமே, அந்த மாதிரி ஏதோ பண்ணிருக்கீங்க போல. ஹாஃப் பேக்டா இருக்குன்றதுதான் ஃபர்ஸ்ட் விமர்சனமா இருந்தது. சோ அவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுமா ப்ரோ இருக்கு? இப்ப லேடிஸ் கிட்டே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஒரு சில போன் எல்லாம் காட்டுவேன் அவங்க கிட்ட காட்டும் போது, இப்போ இந்த டிவைஸ் இருக்கு இல்லையா 15 அல்ட்ரா, இது உங்களுக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு 100th இயர் லைக்கா கேமரா மாதிரியே பண்ணிருக்காங்க, M11 மாதிரி அப்படின்னு நம்ம பேசுவோம். அந்த அளவுக்கு நம்ம அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது பேசுவோம். அவங்க கிட்ட எல்லாம் காமிச்சேன், கலர் இல்ல, வித்தியாசமே தெரியல, ஒரு ஜிகி ஜிகின்னு இருக்காதா அப்படின்றது ஃபர்ஸ்ட் கேள்வி வரும். ஏன் தெரியுமா? Mi 11T Pro, Mi 12 Pro, Vivo V50, அது நான் மீலே சொல்றேன். இப்ப மீலே ஒரு போன் காட்டும் போது அவங்க என்னடான்னு பார்த்தா இதோட 4 ஜெனரேஷன் பழசுல வந்து தகதகன்னு இருக்கும் கலரு. அதுதான் கெத்து. அப்படின்ற வீடியோவோட லென்த் அதிகரிக்க எது காரணம்? இது நம்ம ஹைப் பத்தி தானே பேசுவோம். அந்த ஹைப் தான் கால்பே பத்தி பேச வந்தது. அதுக்கு எதுக்கு இதுக்கு ஹைப்? அதுக்கு வேணாம். சரி, இப்ப கால்பேயோட ஹைப் ஆகும்போது என்னன்னா, அதுல பிராக்டிக்கலா யோசிக்கும் போது ஒரு சேலஞ்ச் வருது. அந்த மாதிரியான சேலஞ்ச வந்து இப்ப யார் கிரியேட் பண்றான்னா, கூகுள் வந்து கிரியேட்டர்ஸ் மத்தியில கிரியேட் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்ப நான் வந்து சம வீடியோ பண்ணணும், அடிக்கடி வேற லெவல் வீடியோ பண்ணணும், அந்த வீடியோக்கு மக்கள் எல்லாரும் வந்து ஓட் பண்ணணும் அப்படின்னு என்னையே அறியாம ஒரு கிரியேட்டரா நான் யோசிக்கிற மாதிரியான ஒரு மனநிலையை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியா அது ஃபீல் ஆகுது. ஆல்ரெடி அவன் வந்து டூப்ளிகேட் கண்டென்ட் கிடையாதுன்ட்டான், ரியாக்ஷன் வீடியோ கிடையாதுன்ட்டான், ரிகர்சிவ் கண்டென்ட் கிடையாதுன்ட்டான், இத்தனை இது கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் சொந்தமா ஒரு வீடியோ வித்தியாசமா பண்ணணும்னு நினைச்சாலும் கூட நம்மளே அறியாம நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கும்னா, எல்லாரும் வந்து லைக் அழுத்துவாங்களா, எல்லாரும் வந்து ஹைப் அழுத்துவாங்களான்ற ஒரு எதிர்பார்ப்போடைய வீடியோ அப்படிதான் வந்து அமையுங்கிறேன். அதுவே ஒரு பிரஷர் வீடியோல அப்படின்னு சொல்றேன். அதுவே ஒரு பிரஷர் ஆயிடும் ப்ரோ. ஏதோ ஜாலியா மனசுல பட்டதை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு வந்தது போக இப்போ எப்படி ஆயிடுதுன்னா, ப்ரெஷரைஸ்டா ஒரு வீடியோ நானே வாண்டடா புஷ் பண்ணி ஹைப் எல்லாரும் அழுத்த வைக்கணும்ன்ற ஒரு மனநிலை வந்து எனக்குள்ள விதைக்கப்படும்ங்கிறேன். ஒரு கிரியேட்டரா இது வந்து ஒரு பெரிய மைனஸ் நெகட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்தும். கூகுளுக்கு ஹாப்பி தான். கூகுள் ஹாப்பி என்னாச்சுதான் அடுத்த என்ன தெரியுமா சொல்லுவான், 100 ரூபாய் பே பண்ணா போதும் உனக்கு 10,000 ஹைப் தரேன்னுவான். ஒரு கன்சியூமருக்கு 100 ரூபாய்க்கு 10,000 ஹைப் தரேன்னே சொல்றான்னு வைங்க, அது கன்சியூமருக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா,
ஒரு தடவை ஒரு சேனலுக்கு போய் ஹைப் அழுத்தினா 110 ஹைப் போகுது. அது வேற சேனலுக்கு சேனல் மாறுமா? ஆல்ரெடி 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 50 ஹைப் தான் போட முடியும் மாதிரிலாம் இருக்கும் போல. இப்ப இருக்கலே 50,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற ஒருத்தன் வீடியோ போட்டானா அவனுக்கு எல்லாம் நம்ம வந்து 200 ஹைப் கூட போடலாம் போல. அது சேனலுக்கு ஏற்ற மாதிரி மாறும் வேற போட்டிருக்கு. ஹைப்போட குவான்டிட்டி எல்லாமே மாறும்னு போட்டிருக்கு. அப்ப என்ன ஆகுது, ஒரு கன்சியூமர் அதாவது வீடியோ பார்க்க வரக்கூடிய ஒரு சக நண்பருக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகும்னா, 100 ரூபா டாப் அப் பண்ணா எனக்கு வந்து 10,000 ஹைப் போறோம்னா அப்ப நான் நிறைய சேனல்ல போய் போடலாம், ஜாலியா போடலாம். இதுல வேற அடுத்து என்ன பண்ணுவான் தெரியுமா, உங்க சேனலுக்கு ஹைப்பை வந்து எவ்வளோன்றத இப்போ அவங்க ஃபிக்ஸடா கொடுக்குறான். இந்த ஹைப்பையே வந்து இப்போ இமானுவல் ப்ரோ வந்து சிவா சேனல் வந்து பார்க்கும்போது சரி நம்மளால தானே வச்சுக்க 500 பாயிண்ட் அப்படின்னு அவரே டிசைட் பண்ற மாதிரி மாறி நாளைக்கு இப்போ ஹைப்ல வந்து என் சேனலோட ரேங்கிங் ஒரு பக்கம் இந்தியால டாப் இல்லாட்டி குளோபல்ல டாப்னு வருதுன்னு வைங்க. இந்த சேனலுக்கே மோஸ்ட் ஹைப் யார் போட்டான்னு சொல்லி இந்த வீடியோக்கு நேரம் இமானுவல் ப்ரோ வந்ததுன்னா ஒரு இன்னொரு லீடர் போர்டு, அந்த லீடர் போர்டுல பாத்தீங்கன்னா இருக்கலே அதிக ஹைப் இந்த வீடியோக்கு யார் கொடுத்தா அப்படின்னா நான் தான்டா, என் பேர் மேல வந்துருச்சுடா. ஏற்கனவே வீடியோ ட்ரெண்ட் பண்றதுக்கு எவ்வளவோ காசு அவங்கவுங்க வாரி இறைச்சிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு பிஆர் டீம்லாம் கூட இருக்கு. இவ்வளோ விஷயம் பண்ணக்கூடியவங்களுக்கு இப்ப இந்த ஹைப் பட்டனை வந்து தட்டி விடுறது ஒரு பெரிய விஷயமாங்க. வீடியோ பார்க்க வரவங்களுக்கு பெரிய விஷயம். இப்ப இதெல்லாம் என்னன்னே தெரியாம நிறைய பேர் பாத்துட்டு இருப்பாங்க ப்ரோ. நீங்க சொல்ற ரியாலிட்டி ஷோ நடக்குது, அதுல வந்து அந்த வீடியோ எடுத்து ஷார்ட்டா போடுவானுங்க. இல்ல வீடியோ அதெல்லாம் போட முடியாது இனிமே. இல்ல ஷார்ட்டா வேற யாரும் போட முடியாது, அந்த நிறுவனமே போட்டு ட்ரெண்ட் பண்ணும்ல. நிறுவனம் போட்டு பண்ணிட்டு போகுது, அதெல்லாம் நிறுவனமாக்கி விடுங்க அவ்வளவுதான். நீங்க அதை கண்டுக்கவே இல்லைன்னா அவங்க தான் கண்டுக்காம. 2 ஆங்கிள் இருக்குங்க, 2 ஆங்கிள் இருக்கு. ஒண்ணு ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட் எடுத்து போடுறதே கிரியேட்டர் தன்மையே கிடையாது. இளையராஜா ஸ்டைல்ல சொல்லணும்னா ஆண்மை இல்லாதனம். ஓகே, அவர் சொன்னதுல தப்பே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஆண்மை இல்லாதனம்ங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா படைப்பு இல்லாத தனம். ஆமாமா, அதாவது படைப்பாளிங்கிறத அவர் வந்து அவர் வந்து அந்த மாதிரி எடுத்துக்க போறீங்க. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அவர் சொன்ன பொருளோட அந்த வார்த்தையோட பொருள் என்னன்னாக்கா படைப்புங்கிறது தான். அதாவது புதிய ஒரு விஷயத்த படைக்கிறதுக்கு திறனற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள் அப்படிங்கிறது. இவ்வளவு புரிதல் இல்லாம தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால இந்த ஏரியாவே நான் கட் பண்ணிடலாமன்ற அளவுக்கு எனக்கு பயம் வரும். உண்மை அதுதான். ஏன்னா இப்போ இமானுவல் ப்ரோ ஒரு எக்ஸ்பிளனேஷன் அட்லீஸ்ட் கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல. இல்லாட்டி எல்லாரும் என்ன நினைப்பாங்க தெரியுமா, டைரக்டா அந்த சண்டையில சொல்றதா நீ ஆம்பளையாடா அந்த மாதிரி நினைச்சுப்பாங்க. இல்ல எப்படி இருந்தாலும் வரும் ப்ரோ. இப்போ வந்து இப்ப நடுவுல நீங்க ஒரு டாபிக் ஒன்று போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த டாபிக்ல இருந்து சரி நம்ம டைவர்ட் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல வந்து வேணாம் இப்ப நம்ம ஐப்புக்கு வரலாம்னு சொல்லிட்டு வந்தோம் இல்லையா. அப்போ நடுவில் சில பேருக்கு வந்து அவர் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்தார், அவரை தடுத்து விட்டாங்களான்னு கோவம் வரும். கால்பியோவை பற்றி நாங்கள் பேச ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா அது வந்து 30 நிமிஷத்துலயோ 20 நிமிஷத்துலயோ முடியாது ஒரு வீடியோவா இருக்காது. அது பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 வந்துட்டே இருக்கும். இந்த இடத்துல நான் அப்போ சொல்ல வந்தது என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு சேனல் வந்து இந்த மாதிரி பண்ணுதுன்னே வைங்க, அவங்க கிட்ட ஆல்ரெடி 24 மணி நேரத்துக்கு ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு, அதை கட் பண்ணி போடுறாங்கனாலும் நீங்க மதிக்காதீங்கிறேன். அதனால நமக்கு என்ன கிடைச்சதுன்னு யோசிங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க பிபிசி வேர்ல்டு, டிஸ்கவரி தமிழ் இந்த மாதிரியான சேனலோட ஷார்ட்ஸ் இருக்கு, அதை போய் பாருங்க. நிஜமா நிறைய புரிஞ்சுக்கலாம். நான் அதை பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஒரு தேனியை பத்தி பார்த்தேன். நம்ம பேசும்போது கூட தேனியை பத்தி ஒண்ணு சொன்னல, எல்லா தேனியும் ஒன்னா இருக்கும்போது நடுவில் இருக்க தேனி ஈஸியா பொறிஞ்சு செத்து போயிடும். அந்த மாதிரி என்னன்னா ஒரு தேனி வந்து மண்ணுக்குள்ள இருந்து வெளில வருது, லார்வே ஸ்டேஜ்ல இருந்து வெளில வர மாதிரி வருது. அது சென்ட்டை ஸ்மெல் பண்ணிட்டு, இது வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவா பார்த்தேன், ஃபீமேலோட சென்ட்டை ஸ்மெல் பண்ணி அது எங்க இருக்குன்றத, அது எங்க மண்ணுக்கடியில இருக்க ஃபீமேலோட சென்ட் அது வந்து ஸ்மெல் பண்ணிடுது. அங்க போய் அந்த மண்ணை இது தோண்டுது உள்ள இருக்கிற ஃபீமேலோட மேட் ஆகிறதுக்காக. மேட் ஆச்சுன்னா அடுத்து என்ன ஆகும், அதுதான் இன்னொரு ஜோக்கு. மேட் ஆன உடனே செத்து போயிடும். ஆமா சரியா, மேட் ஆகிறதுக்காக இது போகுது. இப்ப என்ன ட்விஸ்ட்னா, மேட் ஆனதுக்கு அப்புறமும் கூட இதோட ஆஃப் ஸ்பிரிங்ஸ் வரணுங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக இது என்ன பண்ணுது, எப்ப பாரு அந்த ஃபீமேல காட் பண்ணுது. எவ்வளவு நேரத்துக்கு காட் பண்ணுதுன்னா, அது மேல இருந்து ஒரு சென்ட் வருது இல்லையா, மேட்டிங் சென்ட், அது போற வரைக்கும் அந்த ஃபீமேலோடய சுத்தின்னு இருக்கு. அதுக்கப்புறம் ஒழுங்கு செத்து போயிருது. அந்த ஸ்மெல்லு போற வரைக்கும் இது வந்து உறுதிப்படுத்திக்குது எல்லாத்தையுமே. அப்பா நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் வந்துருதுடா. எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு பாருங்க. இது எல்லாம் பார்த்தேன், ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸ்ல பார்த்தேன். இததான் சொல்றேன், இந்த மாதிரியும் இருக்கு. இப்ப நீங்க ஒண்ணு கேட்கலாம், இதை தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னு நீங்க கேட்கலாம். அட்லீஸ்ட் யாரோ ஒரு ஆக்ட்ரஸ் அன்னைக்கு நைட் அந்த இடத்துல என்னாச்சு, யார் தம் அடிச்சாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. அட்லீஸ்ட் என் குழந்தைங்க கிட்ட நான் இதை சொல்லலாம், அந்த ஆக்ட்ரஸ் தம் அடிச்சாலா இல்லையாங்கிறத போய் நான் டிபேட் பண்ணி வளர்க்குற விதத்துல சில இது எப்படின்னாக்கா, நம்மளுடைய கடமை என்ன, நம்ம ஏன் இந்த உலகத்துல வந்து எல்லா உயிரினங்களும் எப்படி செயல்படுது, தன்னுடைய இனத்தை வந்து அடுத்த தலைமுறையை உருவாக்கிட்டு போகுது. ஆமா, ஆனா மனிதர்களுக்குள்ள மட்டும் இங்க வந்து அடுத்த தலைமுறையை உருவாக்குறதுலே ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. அது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து வந்துட்டோம். ஏன்னா அதை ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டாக்கா படிக்க வைக்கணும். நம்ம எங்கேயோ ஆரம்பிச்ச டாபிக் நம்ம எங்கேயோ போறோம் தான். இல்ல தப்பு இல்ல. ஏன்னா அந்த ஹைப்புங்கிறதே அப்படிதானே ப்ரோ. யூடியூப்ங்கிறது எங்க ஆரம்பிச்சது, எஜுகேஷனல் பர்பஸ்க்கு ஆரம்பிச்சது தான் ஆக்சுவல் யூடியூப். நீங்க யூடியூபோட விக்கிபீடியா பேஜ்ல போயிட்டு அதோட ஹிஸ்டரி அப்படிலாம் பாத்தீங்கன்னா அது கதையே வேறையா இருக்கும். அது கரெக்ட். ஆனா அது ஃபேமஸ் ஆனது காரணமே
ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன பிறகுதான். ஆமா. சினிமாவோட ட்ரெய்லர்லாம் வரும்போது, சிவாஜி படத்தோட ட்ரெய்லர் வரும்போது யூடியூப்ல பாத்தீங்களா வேற லெவல்ல தலைவர் கலர் ஆயிட்டார்ல அப்படின்னு ஒருத்தன் வந்து சொன்னான். ப்ரௌசிங் சென்டர்ல உட்காந்துட்டு ஒரே கூட்டம், என்னடா பார்க்க போறீங்க, சிவாஜி ட்ரெய்லர் வந்திருக்குமாப்ல, அதான் பார்க்க போறோம் அப்படின்னு. எப்பனா அதுல தலைவர் வந்து அப்படியே கிராபிக்ஸ்லயே வெள்ளையாயிட்டாராம்ல, டக்குன்னு அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. உண்மைதான். ஏன்னா 2007 அதெல்லாம் பூம் ப்ரோ, சரியான பூம். அந்த டைம்ல வந்து யூடியூப்க்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. இப்பெல்லாம் 24 மணி நேரம் வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணலாம். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 14 நிமிஷமா 12 நிமிஷமா அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. இல்ல லோடே ஆகாது ப்ரோ. அன்னியன் ட்ரெய்லர் வந்து இல்ல, அன்னியன் ட்ரெய்லர் வரும்போது பல பேருக்கு லோடே ஆகல. அந்த படத்துக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டாங்க, அந்த வெப்சைட்டே வந்து ஃப்ளாஷ்ல தான் இருந்திருக்கும் மேக்ஸிமம், அதுவே வந்து லோட் ஆகலை. அது வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த இப்படி அந்த நடுவில் அந்த சீனில் ஒரு அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணும்போது அவர் பார்க்குற மாதிரி இருக்குல்ல, நீங்கள் வந்து குற்றம் செய்தவர்களா அப்படின்னு வந்து பேசுது இல்லையா, அது அப்படியே அந்த ஃப்ளாஷில் வந்து வரும் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னாக்கா அது லோடே ஆகிறது இல்லை, அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுடும். 1 மணி நேரம் ஆனாலும் அது வந்து ஃபுல்லாக லோட் ஆகி முடிக்கிறது இல்லை. ஸோ அந்த அளவுக்கு தான் அன்றைக்கி வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருந்தது. ஆமாம், யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்குறதுக்கு தான் விரும்புவாங்க. ஒரு படம் பார்க்குற அளவுக்குலாம் அன்றைக்கி யார்கிட்டையும் டேட்டா கிடையாது. நான் சொல்கிறது எதுலனாக்கா, ப்ரௌசிங் சென்டரில் உட்காந்து சிடி வாங்கிட்டு போய் படம் பார்ப்பானுங்க. அதுக்குன்னே ஒன்று இருக்குது, இந்த சிடி போட்டு பார்க்குறதுக்குன்னே. அது ஒரு காமெடியான விஷயம் ப்ரோ. அதுக்குன்னே ஒரு கம்ப்யூட்டர்ஸு, அது வந்து வீல ஆரம்பிக்கும். எங்கள் ஊரில் ஒன்று இருக்குது, வீல ஆரம்பிக்கும், எண்ணில் முடியும். அதெல்லாம் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. வீடியோ காணா இல்லை அது வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டர் பேர். ஓ அப்படி, அது நம்ம வந்து ஓப்பனாக சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அது என்னன்னாக்கா, ஒரு பையன் போயிட்டு என்ன பண்ணுவான்னா, ஸ்கூல்லேருந்து வந்துட்டு ஒரு சிடி வாடகைக்கு எடுத்துட்டு அந்த சிடியை கொண்டு போய் அந்த ப்ரௌசிங் சென்டரில் உட்காந்து பார்த்துட்டு உட்காந்துருப்பான். இதுதான் நல்லா இருக்கு. அதுக்கே அது வந்து ஃபேமஸ். இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கோ இல்லையா, சிடி போட்டு பார்க்கறதுக்கு ஒரு பிசினஸ். இல்ல இது இந்த மாதிரி வந்து கேமிங் சென்டர்ஸ் அப்படிதானே ப்ரோ இருந்தது. அப்படிதான். சரி ஓகே, மொத்தம் ஹைப் இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களுக்கு பின்னாடி அதிகமா செயல்படும். ஆனா யூடியூப் வந்து பாத்தீங்கன்னா அதை ரொம்ப பெருசா உள்ள புஷ் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த ஹைப்போட விளைவுகள் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அவங்களுக்கு நிறைய டேட்டா ஆல்ரெடி கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். பட் நம்மள மாதிரி சக கிரியேட்டர்ஸ் as well as viewers நம்ம அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுவும் கூகுள் பிளஸ் மாதிரி ஊத்திக்குமோ அப்படிங்கிற மாதிரியான அதை பத்தி அவன் வருத்தமே பட மாட்டான். அவன் அதை பத்தி வருத்தப்பட மாட்டான். அவன் ஏன் வருத்தப்பட மாட்டான்னா, இங்க பாத்தீங்களா ப்ரோ, இங்க நம்ம சேனல் வந்தா 110 பாயிண்ட் போட முடியுது, இங்க வந்தா 100 பாயிண்ட் போட முடியுது. நான் இப்போ போனார் நான் போட்டேன், போட்டுட்டு லீடர் போர்டு போய் பாக்குறேன். லீடர் போர்டு பார்த்தேன்னா யாரா அது, அமன் சிங் யமுனா ஆஃப்டர் 130 டேஸா என்னன்னே தெரியல. இதெல்லாம் 12 நிமிஷம் வீடியோ. யமுனா நதி பத்தி ஏதோ போட்டிருக்காங்க போல. இன்டர்நெட் இருக்கா இல்லையா? என்னது ப்ரோ? ஓ டாப் 100. டாப் 100 வரும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹைப்டு, செகண்ட் ஹைப்டு வந்து கே ரேம்ப் கிளிம்ஸா, இது என்னன்னே தெரியல. கிரண் அப்புறம் யாரோ இந்த மாதிரி படத்தோட கண்டென்ட் ஒன்று இருக்கு. இதெல்லாம் எப்படிடா மேலே வருது? மராத்தி ரேப் ஏதோ ஒரு பாட்டு வந்திருக்கும் போல, அது வந்து 3rd பிளேஸ்ல இருக்கு ஹைப்ல. 71 kills ஹையஸ்ட் எலிமினேஷன் ரெக்கார்டா. சரி, இந்த மாதிரி வந்து பாகுபலி ஃபர்ஸ்ட் டைம் வாட்சிங் பாகுபலி 2015. ஏய் என்னையா இதெல்லாம் தமிழ் கண்டென்ட் ஒன்று கூட இல்லையா? தமிழ் கண்டென்ட்டா? எதையுமே காணுங்க. தமிழ் கண்டென்ட் எல்லாம் இங்க இல்ல. தெலுங்கு கண்டென்ட் இருக்கு, மலையாள கண்டென்ட் இருக்கு, தமிழ் கண்டென்ட்டை காணுமே. அப்ப இப்படி எடுத்துக்கலாமா பெருமையா? வருது, ஜனநாயகன் ட்ரெய்லர் வருது. அது மேல வந்துருங்கிறீங்க. எப்போ வருது தெரியலங்க எனக்கு. இல்ல அது மேல வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான். எல்லாருமே போய் ஹைப் அழுத்தி. ஆனா இதுக்கு தான் கூலி படத்துக்கு தான் ட்ரெய்லரே கிடையாதான், படம் டைரக்டா ரிலீஸ் ஆகும். அப்படியா? ஆமா. ஏன்னா ஆல்ரெடி படம் அளவுக்கு வந்து நிறைய ப்ரொமோஷன் சுட்டுட்டோம். இதை தாண்டி திரும்ப பண்றதுக்கு மனசுல இல்ல. சில பேர் ட்ரெய்லரை பார்த்து அதை டீகோட் பண்றேங்கிற பேர்ல சில விஷயங்களை கவுத்து விட்டுறாங்க, முடிச்சு விட்டுறாங்க. ட்ரெய்லர் வந்ததுனாக்கா ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் என்னங்க ட்ரெய்லர்லயே இப்படி பண்றாரு, என்ன வயசாகுது அவருக்கு, அவர் என்னங்க இதை மாதிரிலாம் வந்து கெட்ட பழக்க வழக்கங்களை பசங்களுக்கு வந்து புகுத்துறாருன்னு ஒரு பிரச்சனை வருங்கிறதுக்காக அதெல்லாம் வேணாம், ரொம்ப வன்முறையா இருக்குன்னு கூட நிறைய பிரச்சனைகள் வரலாம். கரெக்ட். ஏன்னா ரீசெண்டா அவர் எடுத்த படங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்குது டைரக்டர். ஸோ அதனால இந்த சர்ச்சைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா நேரடியா நாங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிடுறோம், அதுல வந்து பார்த்த பிறகு நீங்க வந்து கேசு போட்டுங்கன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல, விவரம் ஆயிட்டாரு. இல்ல ப்ரொடியூசர் டீம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க வந்து பல இதை பார்த்தவங்க, அவங்களே டிவி சேனல்லாம் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஓகே நிறைய பேசிட்டோம், எங்கேயோ வந்தோம். பட் கால் பாயை பற்றி, கால் பேயை பற்றி நாங்கள் பார்ட்டாக பேச போகிறோம். அது வந்து ஒரு வெப் சீரிஸ் மாதிரி. எப்படி வந்து நம்ம தலைவருடைய வீடியோ வந்து ஷோமியில் அப்படியே வந்து ஒரு வெள்ளிக்கிழமைன்னு வருதோ வந்துச்சு, அந்த மாதிரி கால் பேயை பத்தி நாங்க வந்து பேசக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் அப்படியே அந்த சீரிஸ் மாதிரி அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். கால் பேயே பல பேர் பேசுவாங்க, நான் உட்காந்து பேசுவேன், இவர் இருப்பாரு. பேசுவாரு. என்னது கால் பேயோட வீடியோ பாத்துட்டீங்களா? ரியாக்ஷன் கால் பேயோட வீடியோவை நான் வந்து இப்போதைக்கு பார்க்கல.
ஏன்னா அது வந்து ஒரு படம் மாதிரி. சரி, அதை பத்திலாம் அவ்வளவு பேசுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. சரி ஓகேங்க, இதை தொடர்ந்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதற்கு சிவபரணி இமானுவேல் பார்க்கலாங்க. பாய் பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.